ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைலில் இருக்க ஜிமெயில் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களோட மொபைலில் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் இருக்கிற பாஸ்வேர்டு எப்படி நம்ம வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணாத டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒன் பை ஒன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதாவது உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு மாற்றணும்னு நினைக்கிறோம் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை கரெக்டாக நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டு ப்ரொஃபைல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனேஜ் யுவர் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கூகுள் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு. அந்த மேனேஜ் யுவர் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அதாவது ஹோம், பர்சனல் இன்ஃபோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபோ அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீழே அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ இன்னும் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு ஸோ உங்களோட ஜிமெயில் ஐடி வந்துடும். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட கரண்ட் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா கரண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்டு நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பாக்ஸில் நியூ பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு அதே பாஸ்வேர்டு செகண்ட்லேயும் என்டர் பண்ணிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஓல்டு பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கணும். அதில் நீங்கள் வந்து என்டர் பண்ணால் மட்டும்தான் இந்த பேஜில் என்டர் ஆவீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நியூ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட புது பாஸ்வேர்டு சேவ் ஆயிரும்.